நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா அச்சர கணிதம். அச்சர கணிதத்துல ஈருறுப்புக்கோவைகளின் வர்க்கத்தின் விரிவு. ஏற்கனவே நம்ம 2 வீடியோல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் திசை கொண்ட எண்கள், அச்சர கணிதத்துல திசை கொண்ட எண்கள் எப்படி சம்பந்தப்பட்டுச்சு. அடுத்து 2வது வீடியோவில் பார்த்தோம் அச்சர கணிதம் ஈருறுப்புக்கோவைகளின் விரிவு, அது வீடியோ 2. அப்ப அது 2 பார்க்காதவங்க இருந்த வீடியோ 2ஐயும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பாடம் வந்து நல்லா புரியும். இல்லாட்டி பாடம் வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி விளங்கும். அதனால பார்க்காதவங்க இருந்தால் இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்ப நான் கடைசி வீடியோவில் உங்களுக்கு சொன்ன ஈருறுப்புக்கோவைகளின் விரிவுன்னு சொல்றதுல ஏ சக பின்னு சொல்ற வர்க்கத்தின் விரிவு எழுதி தந்தேன் உங்களுக்கு. அடுத்து ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு விரிவு பார்த்தோம். இன்னைக்கு அப்படியே இதுல கொஞ்சம் பாப்ப விரிவை வந்து ஓரளவு இந்த விரிவு என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க வந்து 2வது வீடியோவில் பார்த்துட்டு வாங்க, விளங்காது. அப்ப இந்த இடத்துல இருக்கு ஏ. அப்ப நான் கடைசி கிளாஸ்ல சொன்னேன் உங்களுக்கு, ஏ இங்க எது இருக்கோ பெஸ்ட்டுக்கு அது வர்க்கம். அப்ப ஏ இருந்தா ஏ வர்க்கம். நடுவுறுப்பு எழுதுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்ட் மெத்தட் என்னன்னா, ஏயும் பியும் பெருக்கிறோம், வர்ற விடையே 2ஆல பெருக்கணும். அப்படி இல்லாட்டி கண் பார்வையில தெரியறதெல்லாம் பெருக்கி விட்டாலும் போதும். அவர் 2 ஏ பி. மூன்றாவது இந்த 2வது உறுப்பு எது இருக்கோ அது வர்க்கம். பி இருந்தா பி வர்க்கம். இவ்வளவு தான் இந்த வேலை. அடுத்து பாப்போம் 2வது எழுதக்குள்ள ஏ இருந்தா ஏ வர்க்கம். குறியீடு தான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஆரம்பத்துல 1வது உறுப்பும் 3வது உறுப்பும் நேர்ல மட்டும்தான் வரும். நேர்ல வர்றதுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. அப்படி மாறுனா இந்த 2வது உறுப்பு இடையில உள்ள உறுப்பு மட்டும்தான் மாறணும். அப்ப ஏ இருந்தா ஏ வர்க்கம், ஏயும் பியும் பெருக்குனா ஏங்கிற வந்து மறை பி. ஆகவே மறை ஏபி, அதை 2ஆல பெருக்குனா மறை 2 ஏபி. அடுத்து பி இருந்தா பி வர்க்கம், அது நேர்ல தான் வரும். 1வது உறுப்பு நேர், 3வது உறுப்பு நேர். அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்கவே தேவையில்லை. அடுத்து எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம், நடுவுறுப்பு எழுதுறது 2 x5. x5 பெருக்கிறோம், 2ஆல பெருக்கிறோம். அப்படி இல்லாட்டி 2 x5. y இருந்தா y வர்க்கம். அடுத்து கவனிங்க, எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம், நடுவுறுப்பு எழுத எக்ஸை பெருக்கிறோம், மறைய பெருக்கிறோம், y பெருக்குனா மறை x5, 2ஆல பெருக்குனா மறை 2 x5. அடுத்து y இருந்தா y வர்க்கம், 3வது உறுப்பு நேர்லயே தான் வரும். அதுவும் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா பாருங்க இந்த உதாரணத்தை. பின்னு சொல்ற ஒரு எண் இருந்தா பி வர்க்கம், PQ பெருக்கி விட்டா நேர் 2 PQ. கியூ இருந்தா கியூ வர்க்கம், பி வர்க்கம், பியும் கியூவும் பெருக்குனா இந்த இடத்துல மறை இருக்கு, மறை PQ, 2ஆல பெருக்குனா மறை PQ, 2 மறை PQ. கியூ இருந்தா கியூ வர்க்கம். இப்போதைக்கு நீங்க இதை எழுதிக்கங்க. இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த பாடத்தை படிக்க போறோம். அது இல்லாம போர்ட்ல தெரியுற இப்போ ஒன்றிண்ட வர்க்கம், ஒன்றிண்ட வர்க்கம் தெரியாதவங்க கொஞ்சம் கவனிங்க. இதுனா எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனிங்க. ஒன்றிண்ட வர்க்கம்னா எப்படின்னு சொன்னா ஒன்றால பெருக்கி வர்ற விடத்தான் ஒன்றிண்ட வர்க்கம். ஓர் 1 2 2ஆல பெருக்குனா 2 4, 3 3ஆல பெருக்குனா 3 9, 4 4ஆல பெருக்குனா 4 16, 5 5ஆல பெருக்கி 25. அதே மாதிரி நான் எல்லா வர்க்கத்துக்கும் விரிவு எழுதியிருக்கேன், அதை நீங்க எழுதிக்கணும். உதாரணத்துக்கு யாராவது கேட்டா உங்ககிட்ட 25 வர்க்கம் எப்படி வந்துச்சு, அப்ப நீங்க பெருக்கி காட்டணும். 25 25ஆல பெருக்கி காட்டணும். பெருக்குனா 5 25 5, மீதி 1, 2 10, 10 2 12, 2 10க்கு 5, மீதி 1, 2 4, 4 1 5. அப்ப நீங்க கூட காட்டினீங்கன்னா எப்படி இந்த 625. இப்படித்தான் இந்த விடையை எடுத்திருக்கு. ஆனா 25 வரைக்கும் யாருக்குமே குயிக்கா கேட்டவனுக்கே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா அதை எழுதி பாடமாக்கிக்குங்க. அது இல்லாம இந்த விரிவை கொஞ்சம் எழுதிக்குங்க, குயிக்கா எழுதுங்க. சரி, நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம போர்டில் உங்களுக்கு நான் 15 கேள்வி போட்டிருக்கேன். 15 கேள்வி கொஞ்சம் பார்த்துக்குங்க. வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு எழுதலாம். அப்போ கவனிச்சுக்குங்க. அப்போ இந்த கணக்குங்களை கொஞ்சம் பாருங்க. அப்போ இதில் பார்ப்போம் நம்ம 1வது கேள்வி. இப்போ நம்ம படித்த அந்த முறையை பயன்படுத்துவோம். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம், ஏ இருந்தா ஏ வர்க்கம் 1வது உறுப்பு, பி இருந்தா பி வர்க்கம், சி இருந்தா சி வர்க்கம். அதே 2 இருந்தா 4 எழுதுவோம், 3 இருந்தா 9, 4 இருந்தா 16, 5 இருந்தா 25. அந்த மாதிரி எது இருக்கோ அது வர்க்கத்தை எழுதிருங்க. பெஸ்ட் 2வது உறுப்பு எழுத கூட எக்ஸையும் 1ஐ பெருக்கிறோம், ஒரு எக்ஸ் அதை 2ஆல பெருக்கணும், 2 மடங்கு நேர் 2x. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு
இந்த தெரிகிறதெல்லாம் பெருக்கி விட்டாலும் சரி நேரடியாகவே விட வரும். 2 ஒன்றால பெருக்குனா 1 2 2 2 எக்ஸால பெருக்குனா 2 எக்ஸ் நேரடியாக பெருக்குனா சரி. மூன்றாவது உறுப்பு எப்பயுமே நேரில் தான் வரும். அது எது இருக்கோ அதன் வர்க்கம். 1 இருந்தா 1 வர்க்கம் ஆரம்பத்துல பார்த்தோம் 1. இந்த இடத்துல பார்ப்போம் இப்ப எக்ஸ் இருக்கு. எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். நடு உறுப்பு எழுதுறது உள்ளதெல்லாம் பெருக்கி விடலாம். மறை 2 2ஆல பெருக்குனா மறை 4 எக்ஸ். 2 இருந்தா 2 வர்க்கம் நேர் 4. அடுத்து எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வர்க்கம் 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 2 6 எக்ஸ் நேர் 6 எக்ஸ். 3 வர்க்கம் 9. இப்ப சில பேருக்கு ஐடியா வரும் இது வந்து வர்க்கம் தானே, இது வந்து 2 இல்லையே அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஷார்ட் மெத்தட்ல நடு உறுப்பு எழுதுறதுக்காக நம்ம வந்து 2 எடுத்து தான் ஐடியா எடுக்கும். 2 சொல்லி சும்மா ஞாபகம் ஒன்று வச்சுக்கோங்க. அது வந்து சின்ன ஷார்ட் மெத்தட். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். நடு உறுப்பு எழுதுறது 4ஐயும் எக்ஸையும் பெருக்குனா மறை 4 எக்ஸ். 4 வர்க்கம் நேர் 16 எக்ஸ் வர்க்கம். I2 10 எக்ஸ் 25. எழுதிக்குங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க. சரி, அடுத்து பார்ப்போம். நம்ம 6 இருக்கு. 6 வர்க்கம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தா 6 வர்க்கம் எவ்வளவு? 6 6ஆல பெருக்குனா வர்ற விடத்தா 6 வர்க்கம் 36. அப்ப நடு உறுப்பு எழுதுறதுக்கு உள்ளதெல்லாம் பெருக்குங்க. 6 2 6 2 12 மறை இருக்குனால மறை 12 எக்ஸ் உள்ளது அத்தனையும் பெருக்கி விடுங்க. அடுத்து இரண்டாவது உறுப்பு இங்க இருக்கிறது வந்து எக்ஸ். அப்ப மூன்றாம் உறுப்பு எப்பயுமே நேர்ல தான் வரும். நேர் எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். அப்ப குயிக்கா பார்ப்போம் பாருது. 7 வர்க்கம் 49. நடு உறுப்பு எழுதுறதுக்கு 2 7 14 நேர் 14 எக்ஸ். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். 8 இருந்தா 64. 8 2 16 மறை இருந்தா மறை 16 எக்ஸ். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். 9 இருக்கு. 9 வர்க்கம் 81. நடு உறுப்பு எழுத 9 2ஆல பெருக்குங்க. நேர் 18 எக்ஸ். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். எது இருக்கோ அது வர்க்கம். மூன்றாவது 1வது உறுப்பு 3வது உறுப்பு எப்பயுமே நேர்ல தான் வரும். நடு உறுப்பு மட்டும் தான் குறியீடு மாறும். 10 இருந்தா 10 வர்க்கம் 100 மறை 20 எக்ஸ். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். அடுத்து அதே மாதிரி பார்ப்போம். இந்த இடத்துல ஆரம்பத்திலே இங்க 2 தான் இருக்கு. முதல் எக்ஸ் இருந்தா எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. y இருந்தா y மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 இருந்தா 2a வர்க்கம் எழுத இயலாது. 2 வர்க்கம் 4 a வர்க்கம். இந்த இடத்துல 3a இருந்தா 9a வர்க்கம். 4a இருந்தா 4 வர்க்கம் 16a வர்க்கம் எழுதுறோம். அடுத்து குறியீடு நேர் உள்ளதெல்லாம் பெருக்குனீங்கன்னா 2 இருக்கு 3 இருக்கு 2 இருக்கு. இது 2 இல்ல வர்க்கம் தான். இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஷார்ட் மெத்தடுக்காக ஞாபகம் வச்சுக்கிறோம். நடு உறுப்பு எழுதுறதுக்காக மட்டும் 2 ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப லேசா இருக்கும் உங்களுக்கு. 2 3 2 6 6 2 12 12 a எழுத்துல a மட்டும் தான் இருக்கு. 3 வர்க்கம் 9. 5 இருந்தா 5 வர்க்கம் 25. நடு உறுப்பு எழுதுறதுக்கு எல்லாம் பெருக்கி விடுங்க. 5 4 5 4 20 மறை 20 மறை 20 2ஆல பெருக்குனா மறை 40 y. அடுத்து இந்த இடத்துல உள்ளது 4 4ஆ இருந்தா 4 வர்க்கத்தை இந்த இடத்துல எழுதுங்க. 4 வர்க்கம் 16 y இருக்கு y வர்க்கம். 2 இருந்தா 2 எழுத முடியாது. 2 வர்க்கத்தை தான் எழுதணும். 4 m இருந்தா m வர்க்கம். கட்டாயம் உள்ளேன்னு அத்தனைக்கும் வர்க்கம் இருக்கணும். அப்ப 2க்கு வர்க்கம் எழுத தேவை. 2 வர்க்கம் 2 வர்க்கம் 4 நேரடியா எழுதிடும். நேர் உள்ளதெல்லாம் பெருக்குனீங்கன்னா 2 3 2 3 6 6 2 12 mn. அடுத்து மூன்றாவது வர்க்கம் 3 இருந்தா 9 n இருந்தா n வர்க்கம். இந்த இடத்துல இருக்கு 5p. 5 வர்க்கம் 25 p வர்க்கம். குறியீடு மறை 4 2 8 8 5 40 எழுத்துல இருக்கு PQ. PQ பெருக்குனா PQ. 4 இருந்தா 16 Q வர்க்கம். 6 T இருக்கு. 6 வர்க்கம் 36 T இருந்தா T வர்க்கம். நடு உறுப்புல வந்து குறியீடு மறை 6 5 30 30 2ஆல பெருக்குனா 60 TU. இந்த இடத்துல 5 இருந்தா நேர் 5 வர்க்கம் 25 U வர்க்கம். எழுதுங்க.
அடுத்து கவனிங்க, இந்த இடத்துல குறியீடு ஒன்று இருக்கு மறை. மறை இருந்தால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. முதலாவது உறுப்பு எப்பயுமே என்னத்துல வரும்? நேர்ல தான் வரும். நம்ம படிச்சுட்டோம். ஏன்னு சொன்னா மறை இரண்டு. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நான் பெருக்கி காட்டுறேன். மறை இரண்டு வர்க்கம்னு சொல்றது என்னது? மறை இரண்டால பெருக்கிறது. அப்ப நம்ம திசை கொண்டு எண்கள்ல படிச்சோம் தானே, மறையால பெருக்குனா நேர்னு. அப்ப நேர் 4 தானே வருது. அதனால மறை இரண்டின் வர்க்கம் வந்தாலும் விட எவ்வளவு? நேர் 4. அதை பயன்படுத்தி நான் நேரடியா எழுதுறேன். மறை இரண்டின் வர்க்கம் எது பெஸ்ட்டுக்கு இருக்கோ அதோட வர்க்கம். அப்ப அது எப்பயுமே நேர்ல வரத்தான் சான்ஸ் இருக்கு, மறையில வர சான்ஸே இல்லை முதலாவது உறுப்பு. அப்ப மறை இரண்டின் வர்க்கமா இருந்தாலும் நம்ம எழுதுறோம் நேர் 4a வர்க்கம். நடுவுக்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும், பெருக்கி பார்த்துக்கணும். 2 3 2 6 6 மறை 2ஆல பெருக்குனா மறை 12ab. 3 இருந்தா 3 வர்க்கம் 9, b இருந்தா b வர்க்கம். அதுக்கான விரிவு சரி. அடுத்து இந்த இரண்டாவது விரிவை பார்ப்போம். மறை 5 இருந்தா மறை 5 வர்க்கம். மறை 5 வர்க்கம் நேர் 25 m வர்க்கம். அடுத்த எண்களை பெருக்குவோம். 4 2 8, மறை 8 வருது. மறை 8 மறையால பெருக்கிறோம். முத குறியீடுகளை பெருக்கிக்குங்க. மறையால பெருக்கிறோம், வர்ற விட நேர். அடுத்த எண்களை பெருக்குங்க. 5 20, 20 2ஆல பெருக்குனா 40. எழுத்துல இருக்கு எண் இருக்கு, எண் இருக்கு, பெருக்குனா எம்மை. அடுத்து நேர் 4 வர்க்கம் 16 என்று தான் எண் வர்க்கம். எழுதுங்க. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சது உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஆக 1 முழுவதின் வர்க்கம். எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம். நடுவுறுப்புக்கு உள்ளதெல்லாம் பெருக்கிறோம். 2x 1 வர்க்கம் 1. இந்த மாதிரி ஏற்கனவே படிச்சுட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, இது ரெண்டுக்கு இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா? நடுவுறுப்புக்கும் மூன்றாவது உறுப்புக்கும், 4க்கும் 4க்கும், 6 9 8 16. இது ரெண்டுக்கு இடையில ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப தொடர்பை பார்ப்போம். இந்த இடத்துல 2 இருந்தா 2 அரைவாசி. அப்ப இல்லாட்டி 2 2ஆல நம்ம பிரிக்கிறோம். 2 2ஆல பிரிச்சா 1, 1 வர்க்கம் 1. அப்ப 2 2ஆல பிரிக்கிறீங்க 1, 1 வர்க்கம் 1. 4 இருந்தா 4 2ஆல பிரிச்சா 2, 2 வர்க்கம் 4. 6 இருந்தா 6 2ஆல பிரிக்கிறோம் 3, 3 வர்க்கம் 9. 8 இருந்தா 8 2ஆல பிரிக்கிறோம் 4, 4 வர்க்கம் 16. என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இது ரெண்டுக்கு இடையில உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்ப்போம், இந்த 2 எண்களுக்கு இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த தொடர்பு நான் எல்லாருக்கும் சும்மா பார்த்தோன்னே தெரியும். 2ஆ இருந்தா 1, 2 அரைவாசி, இல்லாட்டி 2 2ஆல பிரிங்க. 4 இருந்தா 2, 6 இருந்தா 3, 4 இருந்தா 8 இருந்தா 4 அரைவாசி. இந்த 2க்கு இடையில உள்ள தொடர்பு நல்லாவே தெளிவா தெரியும். இது 2க்கு இடையில ஒரு தொடர்பு எடுத்தோம், இது 2க்கு இடையில ஒரு தொடர்பு எடுத்தோம். அதே மாதிரி இந்த 2க்கு இடையிலயும் ஒரு தொடர்பு இருக்கு. 1ஆ இருந்தா 1 வர்க்கம் 1, 2ஆ இருந்தா 2 வர்க்கம் 4. இது 2க்கு இடையில தொடர்பு ஒன்று இருக்கு. 3ஆ இருந்தா 3 வர்க்கம் 9, 4ஆ இருந்தா 4 வர்க்கம் 16. அப்ப நம்ம 3 தொடர்புகள் கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல 3 தொடர்புகள் என்ன? இது 2க்கு இடையில தொடர்பு என்னது? 2 இருந்தா 2ஆல பிரிக்கிறது தான் இந்த தொடர்பு. இது 2க்கு இடையில உள்ள தொடர்பு என்ன? பிரிச்சு வர்க்கத்தை பார்க்கிறது. இந்த 2க்கு இடையில உள்ள தொடர்பு என்னன்னா, ஏற்கனவே இந்த முறையை நம்ம பயன்படுத்த போறோம். இப்ப இந்த இடத்துல கவனிங்க, தொடர்பு நமக்கு தெரியும். இங்க இந்த 2 பயன்படுத்தி நமக்கு மூன்றாவது உறுப்பை எழுதலாம். இந்த இடத்துல ஒரு விடையை எழுதலாம்.
2 இருக்கு. அப்ப இங்க உள்ள தொடர்பு என்னன்னா 2 2ஆல பிரிக்கணும், அதண்ட வர்க்கம் 1. அதே மாதிரி 2 2ஆல பிரிச்சா 1. இல்லாட்டி இது 2க்கு இடையில விரிவொன்று பார்க்கலாம். உங்களுக்கு 1ஆ இருந்தா 1 வர்க்கம் 1. அப்ப இந்த மாதிரி மாறி மாறி கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். இதுல பார்ப்போம், 4ஆ இருந்தா 3வது உறுப்பை சேர்த்து நிறை வர்க்கத்தை எழுத சொல்லி ஒரு கேள்வி வந்தோம். நம்ம என்ன செய்யறோம்னு பார்ப்போம். 4 2ஆல பிரிச்சா 2 2 வர்க்கம் 4ன்னு எழுத முடியும். அடுத்து எக்ஸ் எழுதுறோம். 4ஆ இருந்தா அதண்ட அரைவாசி 2. அப்போ குறியீடு மறை, குறியீடு இந்த இடத்துல முக்கியமா இந்த இடத்துல உள்ள குறியீடை பார்த்து எழுதிடுங்க. 4 2ஆல பிரிச்சா 2 முழுவதின் வர்க்கம். இந்த மாதிரி எப்படி எழுத முடியும் உங்களுக்கு? சில வேலை இங்க உள்ள கோவை எழுதி இந்த விட எழுதணும். பாப்பா எப்படி? 6 இருக்கு. 6 2ஆல பிரிச்சா எக்ஸ் குறியீடு வந்து நேர் 6 2ஆல பிரிச்சா 3 முழுவதின் வர்க்கம் எழுதிட்டு கூட இந்த விடைக்கு போக முடியும். நேர் இப்ப இந்த இடத்துல 3 இருந்தா 3 வர்க்கம் 9. அவன் விரும்பின மாதிரி எழுதலாம் அந்த கேள்வி. படுத்து பாப்போம். நேர் 8 2ஆல பிரிச்சா 4 4 வர்க்கம் 16. முதலாவது உறுப்புல இருந்து எக்ஸ் வர்க்கத்துல இருந்து எக்ஸ பார்த்து எழுதுங்க. ரெண்டாவதுல இருந்து குறியீடை பார்த்து எழுதுங்க. 8 2ஆல பிரிச்சா 4 முழுவதின் வர்க்கம். அவன் நேரடியா எழுதிக்கணும். அடுத்து பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாப்பா என்ன செய்யறது? இப்ப நமக்கு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். எதுவுமே இல்லாட்டி இந்த இடத்துல 1 2ஆல பிரிக்கணும். பிரிச்சுதான் எழுத சொன்னி. 1 2ஆல பிரிச்சா தஃபத்துல விட வரும், மேலும் பிரிக்க போனீங்க. அதனால வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த எண்ண தஃபத்துக்கு மாத்தாம அப்படியே பின்னமா எழுத போறோம். 1 2ஆல பிரிச்சா 1 கீழ் 2, 3 2ஆல பிரிச்சா 3 கீழ் 2ன்னு எழுதுங்க. 5 2ஆல பிரிச்சா 5 கீழ் 2, 7 2ஆல பிரிச்சா 7 கீழ் 2. அதுக்காக விடைக்கு போவாங்க. அப்ப 8 2ஆல பிரிச்சா 8 கீழ் 2ன்னு எழுதுறது இல்லை. 8 2ஆல பிரிச்சா முழு எண்ணுக்கு 4ன்னு எழுதணும். 10 2ஆல பிரிச்சா 10 கீழ் 2ன்னு எழுதக்கூடாது. எவ்வளவு எழுதலாம்? 5 நேரடியா எழுதுகிறது. அப்படி ஒரு முறையை பயன்படுத்தணும். அப்போ ஒற்றை எண்கள் வந்தா மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பிரிக்காம கீழே 2 எழுதி காட்ட போறோம். அப்ப என்ன செய்யறதுன்னு அப்ப இந்த இடத்துல இருக்கு 1. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பெஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஒவ்வொரு முறையில செய்யலாம். 1ஆவதுல நான் எக்ஸ பார்த்து எழுதுறேன். 2ஆவதுல இந்த இடத்துல குறியீடை பார்த்து எழுதுறேன். நேர் 1 2ஆல பிரிச்சா 1 கீழ் 2 முழுவதின் வர்க்கம்னு சொல்ற விடையே நமக்கு எழுதிடலாம் நேரடியாது. ஆனா 3வது உறுப்பு எழுதக்குள்ள வந்து இன்னொரு முறையை பயன்படுத்துவோம். நான் அதை ஒரேடியா விளங்கப்படுத்துறேன். இந்த இடத்துல 1 இருந்தா 1க்கும் வர்க்கம் இருக்கும், 2க்கும் வர்க்கம் இருக்கும். அது சம்பந்தமா டவுட் இல்லவங்கிறத கவனிங்க. 1 கீழ் 2 முழுவதின் வர்க்கம்னா 1 வர்க்கம் 1, 2க்கு வர்க்கம் இருக்கு, 2 வர்க்கம் 4, 3 கீழ் 2 முழுவதின் வர்க்கம். இப்படி வந்தா 3 வர்க்கம் 9, 2 வர்க்கம் 4, 5 கீழ் 2 முழுவதின் வர்க்கம்னு வந்தா 5க்கு வர்க்கம் இருக்கு 25, 2 வர்க்கம் 4. இந்த மாதிரி நேரடியா எழுதலாம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4. அப்ப நான் இந்த பக்கம் உள்ள விடையை எழுதிங்கிட்டு வர போறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் லேஃபா இருக்கும் உங்களுக்கு. முதலாவதுல இருந்து எக்ஸ பார்த்து எழுதுறோம், 2ஆவதுல இருந்து குறியீடை பார்த்து எழுதுறோம். 3ஆ இருந்தா 3 கீழ் 2 முழுவதின் வர்க்கம்னு எழுதி விட்டுருங்க. அப்ப 3வது உறுப்பு மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்க இருக்கு. அது எப்பயுமே நேர்ல தான் வரும். 3 வர்க்கம் 9, 2 வர்க்கம் 4. அடுத்து பார்ப்போம். அப்போ ஒற்றை எண்கள் வர்றதுனால நான் கோவையை எழுதிட்டு வர்க்கத்தை எழுதி விடைக்கு போறேன். 3வது உறுப்பு. முதலாவது உறுப்புல இருந்து எக்ஸ் வர்க்கத்துல இருந்து எக்ஸ பார்த்து எழுதுங்க. 2ஆவதுல இருந்து குறியீடை பார்த்து எழுதுங்க. 5ல இருந்து 5 2ஆல பிரிச்சா 5 கீழ் 2 முழுவதின் வர்க்கம். 3வது உறுப்பு எழுதக்குள்ள இந்த இடத்துல எது இருக்கோ அதன் வர்க்கம் அது நேரில் மட்டும் தான் வரும். 5 வர்க்கம் 25, 2 வர்க்கம் 4. எக்ஸ் வர்க்கத்துல இருந்து எக்ஸ பார்த்து எழுதுங்க. குறியீடு 7 2ஆல பிரிச்சா 7 கீழ் 2 முழுவதின் வர்க்கம். 3வது உறுப்பு எப்பயுமே நேர்ல தான் வரும். 7 வர்க்கம் 49, 2 வர்க்கம் 4. எழுதிக்குங்க. அடுத்து பாப்பா நம்ம படிச்ச இந்த பாடத்தை எப்படி பயன்படுத்துறது? பயன்படுத்தி 23 வர்க்கம்
இப்போ 23 இந்த வர்க்கம் எழுதக்குள்ள இப்போ யாருக்கும் தெரியும் 23 இந்த வர்க்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தா 529 சொல்ற விடையே சிம்பிளாவே எடுக்கலாம். அது ஒரு கதை வந்து. ஆனாலும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஈருறுப்பு கோவைகளின் விரிவை பயன்படுத்தி எடுக்க சொன்னா நேரடியா 23 பெருக்கி காட்ட முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னா 23 வந்து கிட்ட உள்ள 10 மடங்கு சார்பா எழுதணும். கிட்ட உள்ள 10 மடங்குனா 20க்கும் 30க்கு இடைப்பட்ட ஒரு எண் தான் 23. அப்ப 20க்கும் 30க்கு இடைப்பட்ட எண்ணு சொன்னா 23 சொல்றது 20 கிட்ட இருக்கா 30 கிட்ட இருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு 20ஓட 3 கூட்டினா 23, 30ல இருந்து 7 கழிச்சாதான் 23. அப்ப எது கிட்ட இருக்கு? 20க்கு கிட்ட உள்ள ஒரு எண் தான் 23. இதை பெஸ்ட் கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். அப்ப 23 வந்து 20 சார்பா எழுத போறோம். அப்ப 20 சக 3 முழுவதின் வர்க்கம். அப்ப நம்ம படிச்ச பாடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப முழுவதின் வர்க்கம் வந்து என்ன படிச்சோம்? ஆரம்பத்துல எது இருக்கோ அதன் வர்க்கம். 20 இருந்தா 20 வர்க்கம். நடுவுறுப்பு எழுதுறதுக்கு என்ன செய்யணும்? உள்ளதெல்லாம் பெருக்கிறது. அப்ப என்ன இருக்கு? 2 20 தரம் 3. அடுத்து 3 இருந்தா 3 வர்க்கம்னு எழுதணும். சில பேர் கேட்கலாம், இதை 2 தர 20 தர 3 தான் எழுதணுமா அப்படின்னு. அப்படி ஒண்ணு இல்லை, விருப்பமானதான் நீங்க எழுதலாம். 20 தர 3 தர 2, இல்லாட்டி 3 தர 20 தர 2, 3 தர 2 தர 20. எப்படி எதுனாலும் அதுல பிரச்சனை இல்லை, ஒரே விட தான் கிடைக்கும். 20 வர்க்கம் படிச்சோம். 400 உள்ளதெல்லாம் பெருக்கி விடுங்க. 2 4, 4 3 பெருக்குனா 12, இங்க ஒரு 0 சேர்த்து விட்டுற 120. 3 வர்க்கம் தெரியும் 9. 400ஓட 120 கூட்டினா 520, 520ஓட 9 கூட்டினா 529. அடுத்து பாப்போம் 48 வர்க்கம். 48 வர்க்கம்னா 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண். அப்ப 48 வந்து எது கிட்ட இருக்குன்னு சொன்னா 50 கிட்ட. 50 மறை 2 முழுவதின் வர்க்கம். படிச்ச பாடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் நம்ம. இப்ப என்ன செய்யறது? 50 வர்க்கம். நடுவுறுப்பு எழுதுறதா இருந்தா உள்ளதெல்லாம் பெருக்கிறது. என்னென்ன இருக்கு? குறியீடு முக்கியமா சரியா எழுதிக்கணும். மறை 2 2 50. அப்ப 2 தர 50 தர 2. அடுத்து 2 வர்க்கம். அது எப்பயுமே 3வது உறுப்பு நேர்ல தான் வரும்னு பண்ணிட்டு அப்ப நேர்லயே எழுது. 50 வர்க்கம் எழுதுறதா இருந்தா 5 வர்க்கம் தெரியும் நமக்கு 25. 50 2 தடவை பெருக்குனா 0 0 2 0 சேர்த்து விடுங்க. மறை 2 10, 10 2ஆல பெருக்குனா 20. இந்த இடத்துல ஒரு 0 எழுதுறோம். அடுத்து 2 வர்க்கம் 4. 2500ல இருந்து 200 கழிச்சா 2300. அதோட 4 கூட்டினா 2304. இதை ஒண்ணு எடுத்துட்டோம். அடுத்து பாருங்க 104. 104 சொல்றது எதுக்கு இடைப்பட்டேன்? 100க்கும் 110க்கும் இடைப்பட்டேன். அப்ப எது கிட்ட இருக்குன்னா 100 கிட்ட. 100 சக 4 முழுவதின் வர்க்கம். 100 நேர் 4 முழுவதின் வர்க்கம். 100 வர்க்கம் நேர் உள்ளதெல்லாம் பெருக்கிறது. 2 தர 100 தர 4 நேர் 4 வர்க்கம். 100 வர்க்கம் எழுதக்குள்ள தெரியாடி பாருங்க என்ன செய்யறது. 100 2 தடவை பெருக்குது. 100 2 தடவை பெருக்குனாலே உங்களுக்கு தெரியும் 100 தர 100. இங்க 2 0, இங்க 2 0. ஓர் 1 1. அப்ப 1 எழுதிட்டு 4 0 சேர்க்கலாம். நேர் 4 2 8, 2 0 சேருங்க. அடுத்து 4 வர்க்கம் 16. அப்ப இந்த இடத்துல 10,000 800 16, 10,816 சொல்ற விடையை எழுதிக்கலாம். அடுத்து பார்ப்போம் 4வதா 98. அப்ப 98 100 கிட்ட உள்ள ஒரு எண். 100 மறை 2 முழுவதின் வர்க்கம். எஃப்டி எழுதலாம். 100 வர்க்கம் மறை உள்ளதெல்லாம் பெருக்கி விட்டா 2 தர 100 தர 2 நேர் 2 வர்க்கம். 3ஆம் உறுப்பு எப்பயுமே நேர்ல தான் வரும். 100 வர்க்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 10,000 மறை 2 4, 2 0, 2 வர்க்கம் 4. 10,000த்துல அது 400 கழிங்க 9600. அதோட 4 கூட்டினா 9604. எழுதிங்க. இப்ப நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். என்னன்னு சொன்னா ஏ சகபி முழுவதின் கணம், ஏ சயபி முழுவதின் கணம். இதெண்ட விரிவை பத்தி தான் அடுத்த கிளாஸ்ல நம்ம படிப்போம். அது வந்து கிரேட் 11 பாடம். இந்த முறை பார்த்தது வந்து கிரேட் 10 பாடம். அப்ப இது சம்பந்தமா பிராக்டிஸ் தேவையா இருந்தா கிரேட் 10ல 4ஆம் பாடத்துல உள்ள எல்லா கேள்வியும் செஞ்சு முடிங்க. அப்போ உங்களுக்கு பிராக்டிஸ் ஒன்று கிடைக்கும். அது சம்பந்தமா எது டவுட்ஸ் இருந்தா வீடியோ பாக்குறவங்க என்ன செய்றீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க.
ஏதாவது பிரச்சனை ஒன்று இருந்தா விளங்கப்படுத்துறதுல எதுவும் பிரச்சனை இருந்தாலும் போடலாம், உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. அப்ப நான் அது சம்பந்தமா அடுத்த வீடியோல எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா போட்டீங்கன்னா அடுத்த வீடியோல நான் அதை கிளியர் பண்ணுவேன். அப்ப கிரேட் 10ல வந்து 4ஆம் பாடத்துல உள்ள கேள்வி செஞ்சு முடியுங்க. அதுல டவுட் எதுவும் இருந்தா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க, அதை நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று செய்யணும். சரியா, அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.